ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு நம்ம அட்மிஷனுக்கு போனோம் அப்படின்னாலே நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் 10th 12th டிசி ஆதார் எல்லாமே என்ன கேட்பாங்க, ஒரிஜினல் கேட்பாங்க. பட் ஆனால் அந்த ஒரிஜினலை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏன் எப்படின்னு சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஏன் அப்படி சொன்னீங்க? ஹவ் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், மிட்லேயே வந்து ஒரு டிஸ்கன்டினியூ பண்ணுறோம், இல்லை நம்மளால் ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்ற சமயத்தில் நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போய்ட்டு நம்ம வந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் திரும்ப கொடுங்க, என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா, நீ ஃபுல்லாக பே பண்ணிட்டு போப்பா, நான் சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரூல்ஸ் சொல்லுவாங்க. பட் இனிமே நம்ம யூஜிசி கண்டிஷன், அதாவது யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் கமிஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்டு ஃபார் அட்மிஷன் டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதாவது ரெக்வயர்டு கிடையாது. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் தட் ப்ராஹிபிட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் டிமாண்டிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் பண்ணுறப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறத ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னா, ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, அதாவது ஏதாவது அவங்களால பண்ண முடியாதுன்ற சமயத்தில் நீங்கள் இது கேட்குறீங்க அப்படின்ற போது அவங்க எப்படி அதை ரூல்ஸ் மதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இஃப் ரெக்வயர்டு இன்ஸ்டிடியூட் கேட்குது அப்படின்னாலும் அவங்க ஒரிஜினலை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இமீடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறது அவசியம் இல்லை. ஒரிஜினல் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவையோ என்ன தேவையோ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுபோ நீங்களும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஒருவேளை வாங்கி தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு மெயில் போட்டிங்க அப்படின்னாலே அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தவறு இல்லை. அதுமாதிரி நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.